அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு தக்காளி தோட்டத்தில் இருக்கோம். இந்த தக்காளி தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு காய் வந்துட்டு நிறையா இருக்குது. ஆனால் மருத்தளவு இருக்கான்னு கேட்டால் இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல மழை அடித்து இந்த காட்டில் வந்துட்டு செடியில் வந்து தண்ணி நின்றனால மருத்தளவுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு ஆல்-19 இந்த மாதிரியான உரங்கள் நம்ம கொடுப்போம். இது கூட வந்துட்டு கம்பல்சரி வந்து பயாலஜிக்கல் NPKவோட கன்சர்ட்டி நம்ம கொடுக்கலாம். இதன் மூலம் என்ன ஆகுன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மண்ணில் வந்து ஆல்ரெடி வந்து தண்ணீர்னால் வந்துட்டு இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் வந்து செடினால் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான பயாலஜிக்கல் NPK கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய உரத்தை வந்துட்டு செடி வந்து அப்டேக் பண்ணிக்கிறதுக்கான வந்து டைம் வந்துட்டு கொஞ்சம் இருக்கிறத விட கொஞ்சம் குயிக்காக இருக்கும். ஸோ இதன் மூலமாக வந்து நமக்கு வந்துட்டு அந்த மருத்தளவுங்கிறது ஒரு குயிக்கான இதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு NPK நம்ம கொடுக்குறோம், அது கூட நம்ம வந்து கம்பல்சரி ஒரு பயாலஜிக்கல் NPK நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம மழை பெஞ்சு நம்ம ஓயும் போதும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் வந்து நம்ம ட்ரிப்பில் கொடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா பூஞ்சான நோய்கள் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். நன்றி.